தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. ஜனநாயகன் திரைப்படத்தின் மீதான இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த விசாரணை என்பது தொடங்கியிருக்கு. பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய மேல்முறையீட்டு மனு மீது தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடந்துட்டு வருது. ஜனநாயகன் சென்சார் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வை அணுக உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறதாக நாம முக்கிய தகவலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அந்த தீர்ப்பு சென்சார் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது தனி நீதிபதியினுடைய உத்தரவு. அதற்கடுத்தபடியா திரும்பவும் அதாவது சென்சார் தரப்புலேருந்து மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. மேல்முறையீடு தொடர்பாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது சென்சார் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம், நீங்க வந்து தாமதம் ஏற்பட்டாலும் கூட நீங்க காத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அறிவுரையெல்லாம் வழங்கியிருந்தாங்க. இதற்கிடையில பார்த்தோம்னா, அதாவது பட தயாரிப்பு நிறுவனம் அடுத்தபடியா மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த மனுவானது அதாவது பொங்கலுக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகியிருந்த நிலையில இப்ப சற்று நேரத்திற்கு முன்பா இந்த விசாரணை தொடங்கி இருக்கு. விசாரணையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுத்திருக்காங்க. தொடர்ந்து உயர் நீதிமன்றத்தையே நீங்க அணுகுங்க அப்படிங்கிற அறிவுறுத்தல் வழங்கி இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் வெங்கடேசன் இணைஞ்சிருக்காரு. வெங்கடேசன், இப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்காங்க. இந்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்கல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். என்ன நடந்துச்சு இன்றைய வாதத்துல, நிலவரம் என்ன, ஜனநாயக படத்தினுடைய இந்த ரிலீஸ் பற்றிய தகவல் என்னவாக இருக்கிறது இப்போது வரைக்கும் பார்த்தோம்னா? வணக்கம். நடிகர் விஜய், நடிகைகள் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு உள்ளிட்டோர் நடித்துள்ள ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க மறுத்து அந்த படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு தணிக்கை வாரியம் கடந்த 5ஆம் தேதி பரிந்துரை செய்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த படத்தை தயாரித்துள்ள KVN புரொடக்ஷன் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு பரிந்துரை செய்த தணிக்கை வாரிய தலைவரின் உத்தரவை ரத்து செய்து இந்த படத்துக்கு உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கடந்த 9ஆம் தேதி உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து உடனடியாக தணிக்கை வாரியத்தின் சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா தலைமையிலான அமர்வு தனி நீதிபதி தீர்ப்புக்கு தடை விதித்து இந்த மேல்முறையீடு வழக்கில் வரும் 20ஆம் தேதி தள்ளி வைத்தது. மேலும் பதில் மனு தாக்கல் செய்ய தயாரிப்பு நிறுவனத்திற்கும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தான் இந்த உத்தரவை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா, AG மசி ஆகியோர் அடங்கிய அமர்வு சற்று நேரத்திற்கு முன் விசாரித்தார்கள். இந்த வழக்கின் பின்னணியை தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி குறிப்பிட்டார். குறிப்பாக இந்த திரைப்படம் என்பது தற்போது பொங்கல் நடைபெறுவதால் குறிப்பாக இந்த திரைப்படத்தை விரைந்து வெளியிட சான்றிதழ் வழங்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் இந்த வெளியீட்டு தேதியை குறித்து விட்டோம் என வாதிட்ட போது நீதிபதிகள் இவ்வாறு திரைப்படத்தை வெளியிடுவதற்கான தேதியை குறிப்பிட்டு அதற்கு முன்னரே சான்றிதழ் வழங்க கூற முடியுமா என்பதை வழக்கு விசாரணையுடன் குறிப்பாக நீதிபதிகளுக்கு இந்த தேதியில் தீர்ப்பு வழங்குகள் என தெரிவித்து அது தொடர்பான வழக்கை குறிப்பாக அது மாதிரியான வழக்கை முன்னெடுத்து அந்த தேதிக்குள் தீர்ப்பை வழங்க முடியுமா என்ற ஒரு கம்பாரிசனை முன்வைத்தார்கள். இருப்பினும் இந்த வழக்கை தொடர்ந்து அவர்கள் விசாரிக்குமாறு வலியுறுத்திய கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்ததுடன் இந்த வழக்கை நீங்கள் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள், அதாவது தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன் தொடர்ந்து நீங்கள் இங்கு வைத்த வாதங்கள் அனைத்தையும் நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே முன்வையுங்கள் என்று குறிப்பிட்டு இந்த மேல்முறையீடு மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இதன் பொருள் தற்போது நடிகர் விஜய் நடித்துள்ள அந்த ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வெளியாகாது என்பது தெளிவாகிறது. மீண்டும் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன் 20ஆம் தேதி பட்டியலிடப்படும். அதில் இந்த தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு அதன் பிறகுதான் இந்த திரைப்படம் வெளியாவது எப்போது என்பது தெரிய வரும். நீங்க குறிப்பிட்டது போல இந்த மறுபடியும் இந்த உயர் நீதிமன்றத்துக்கு தான் அறிவுறுத்தி இருக்காங்க. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு தெளிவான தகவலையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது 21ஆம் தேதிக்கு மறுபடியும் இந்த விசாரணை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கிடையில இந்த பட தயாரிப்பு நிறுவனம் சென்சார் சான்றிதழ் தொடர்பாக ஏதேனும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? ஏன்னா சென்சார் சான்றிதழ் அவங்க கேட்டது வந்துட்டு ஒரு NOC அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தானே. இந்த விஷயங்கள் இப்போ வரைக்கும்
மட்டும் போய்கிட்டு இருக்கா பட தயாரிப்பு நிறுவனத்துல? அதற்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்காங்களா? ஏன்னா இப்போ மேபி இன்னைக்கு இந்த விசாரணை ஏற்கப்பட்டிருந்துச்சுன்னா அது பத்தின ஒரு வாதம் நடந்திருக்கும் இல்லையா வெங்கடேசன்? பட தயாரிப்பு நிறுவனத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன தகவல் வெளியாகி இருக்கு? இந்த வழக்கின் பின்னணியை பார்த்தோம் என்றால், குறிப்பாக இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவாஸ்தவா இந்த வழக்கில் குறிப்பாக முன்வைத்த வாதங்களை நாம் பார்க்க வேண்டும். மத்திய அரசின், அதாவது தணிக்கை வாரியத்தின் சார்பில் துஷார் மேத்தா அப்போது ஆஜராகி, கூடுதல் சொலிசிட்டர் சுந்தரேசனும் ஆஜராகி, ஜனநாயகன் படத்தை தணிக்கை மறு ஆய்வு குழுவுக்கு பரிந்துரை செய்ததை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கு 6ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது என்றும், 7ஆம் தேதி புகார் நகல் தாக்கல் செய்தோம், 9ஆம் தேதி வழக்கின் தீர்ப்பை நீதிபதி அவசர கதியில் பிறப்பித்து விட்டார், பதில் மனுவை தாக்கல் செய்ய நீதிபதி அவகாசம் வழங்கவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தனர். படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் மட்டுமல்லாமல் பாதுகாப்பு படைகளின் சின்னங்கள், இடங்கள் மற்றும் உள்ளிட்டவை இடம்பெற்று வருவதால் படம் மறு ஆய்வு குழுவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது என்ற வாதத்தை ஏற்கனவே முன்வைத்ததை நாம் பார்க்க முடிகிறது. இந்நிலையில்தான் இந்த வழக்கு என்பது தற்போது இந்த விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று பெரிய அளவிற்கு நடைபெற்று ஒரு இடைக்கால உத்தரவை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்றுதான் அவர்கள் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் என சொல்லக்கூடிய ஒருதலை பட்சமாக எதிர்த்தரப்பு வாதங்களை கேட்காமலேயே தங்களுக்கு அந்த வழக்கு ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் தணிக்கை வாரியத்தின் சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்திருந்ததால் இந்த மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகியிருந்தார். அவர் தரப்பு வாதங்களை கேட்கவில்லை. இருப்பினும் இந்த தயாரிப்பு நிறுவனத்தின் வாதத்தை கேட்டே இந்த மேல்முறையீடு மனுவை நாங்கள் தற்போதைய நிலையில் விசாரணைக்கு ஏற்க முடியாது என தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தை நாட அறிவுறுத்தி இந்த மேல்முறையீடு மனுவை முடித்து வைத்துள்ளனர். ரைட், தொடர்ந்து பேசலாம் வெங்கடேசன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.